ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஃபியாஸ் கிச்சன். டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கருவேப்பிலை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு பவுல் ஃபுல்லாக கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன ரவுண்ட் சைஸ் புளி, அப்புறம் நமக்கு தேவைக்கேற்ப தேங்காய் பூ அதை நல்லா போட்டுக்கோங்க. அப்புறம் 4 பல் பூண்டு, தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்குங்க. அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம ஜாரில் எல்லாத்தையும் மாற்றி ஃபஸ்ட்டு நல்லா கொரன்னு அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி தேவைக்கேற்ப ஊற்றி அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நல்லா ஹெல்த்தியான கருவேப்பிலை துவையல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம நார்மலாக கருவேப்பிலை சாப்பாட்டில் போட்டால் ஒதுக்கி வச்சுருவோம், சாப்பிட மாட்டோம். ஆனால் இப்படி துவையெல்லாம் அரைச்சி சாப்பிட போகும்போது